கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் இருந்து 23வது வசனங்கள் முடிய நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசிர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற 2 அல்லது 3 குறிப்புகளை நான் உங்களிடத்திலே விவரிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனுடைய சிருஷ்டிப்பு மிகவும் ஞானமானது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த 1வது அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு ஞானமாக காரியங்களை படைத்திருக்கிறார் என்பதை நம்மால் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நாம 2வது நாளை குறித்து அதில் இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிப்பை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆகாய விரிவை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு 4வது நாளிலே அவர் என்ன செய்கிறார்? அந்த ஆகாய விரிவிலே இருக்கக்கூடிய சுடர்களை அவர் படைக்கிறார். அதற்கு பிறகு நாம் வாசிக்கிறோம், ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜலத்தை ஓரிடத்தில் சேர்ந்து வெட்டாந்தரை காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அந்த வெட்டாந்தரையிலே பூமியிலிருந்து புல்லுகளும் பூவுகளும் முளைக்க ஆரம்பிக்கிறது. செடி மர கொடிகள் எல்லாமே வர ஆரம்பிக்கிறது. சரியா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? தண்ணீரை ஒரு இடமாக சேர வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு அதை சிருஷ்டிக்கிறார். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? தண்ணீரிலே வாழக்கூடிய ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அவர் நிலத்தை படைத்திருக்கிறார் இல்லையா? முன்னாடியே நிலத்தை படைத்திருக்கிறார். அந்த நிலத்திலிருந்து நிலத்திலே வாழக்கூடிய மிருகங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் சிருஷ்டிக்கிறார். இப்படி ஆண்டவர் எது முன்பாக வர வேண்டும், அதை தொடர்ந்து என்ன நடக்க வேண்டும் என்பது ரொம்பவும் தெளிவாக முன்னாடியே பிளான் பண்ணி செய்த ஒரு படைப்பாக இது இருக்கிறது. அப்போ இது எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் எது முன்பாக வர வேண்டும், எது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இதனுடைய குணாதிசயம் என்னவாக இருக்க வேண்டும், இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சரியா, அதனுடைய குணாதிசயங்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் யோசித்து மிகவும் நேர்த்தியாக மிகவும் தெளிவாக செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். இது அவருடைய அனாதி ஞானத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி என்று சொன்னால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த சிருஷ்டிப்பு நாம் பார்க்கக்கூடிய எந்த சிருஷ்டிப்பாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கர்த்தர் எவ்வளவு ஞானம் உள்ளவர்! அவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பிளான்டாக, எவ்வளவு அழகாக, நேர்த்தியாக செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில என்ன என்பது அறியாமல், ஒருவேளை இதெல்லாம் இதுக்காக தான் நடந்திருக்குமோ என்று சொல்லி நாமே நிறைய காரியங்களை அசியூம் பண்ணிக்கிறோம். நாம அநேக காரியங்களை சிந்தித்து இது இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோ என்று சொல்லி அதனுடைய விடைகளை தேடி அலையக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அதை அவர் மிகவும் நேர்த்தியாக யோசித்து தான் செய்திருப்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தகப்பனிடத்துல போய் நாம் அப்பத்தை கேட்டால் அவர் கல்லுகளை கொடுப்பாரோ இல்லையா? அவர் மீன்களை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய தகவல் நம்மை நேசிக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தராக இருக்கக்கூடிய நம்முடைய தேவன், அவருடைய சுய ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு கரிசனை உடையவராக இருப்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சரியா? நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் அல்லது அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு நமக்கு வேண்டும் என்பதை முன்கூட்டியே சிந்தித்து செயல்படக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். இது எப்படி நடக்கும், இது எப்படியாக சென்று முடியும் என்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன், அந்த விதமான குழப்பம் நமக்கு வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் ஞானமுள்ள தேவன். அதை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரியேஷன், ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் அதை நமக்கு திரும்ப திரும்ப நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவருடைய சிருஷ்டிப்பு மிகவும் பெரியதுங்க இல்லையா? கிட்டத்தட்ட அநேக நம்ம எல்லாருமே மொபைல் போன்ஸ் வச்சிருப்போம் இல்லையா? நம்மளுடைய கேமராவுடைய குவாலிட்டி எல்லாவற்றையும் அந்த மெகா பிக்சல் என்று சொல்லக்கூடிய அந்த அளவிலே அவர்கள் அளக்கிறார்கள். இப்பொழுது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும்
200 மெகா பிக்சல் அளவுக்கு கேமராக்கள்லாம் வந்திருக்கு நம்மளுடைய மொபைல் போன்ல அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்களை படைத்திருக்கிறார் இல்லையா, கிட்டத்தட்ட 394 மில்லியன் அளவுக்கு மெகா பிக்சல் அளவுக்கு அது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய நிலைமையில நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரியா, நம்மளுடைய கிட்னி அது எத்தனையோ லட்சம் பில்டர்ஸ்க்கு ஒப்பிடக்கூடிய நிலைமையில நம்மளுடைய கிட்னியானது இருக்கிறது என்று சொல்லி நான் படிச்சிருக்கேன். இது எல்லாமே நம்மளுடைய உடம்பை பற்றின ரகசியங்கள் என்று சொல்லி ஒரு ஃபேக்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்கினார் என்று சொன்னால், இத்தகைய நிலைமையில உன்னிப்பாக பார்த்து உருவாக்குகிறார் என்று சொன்னால், அவருடைய ஞானத்தை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சரியா, அவர் சிருஷ்டிக்கிற சிருஷ்டிப்பு எல்லாமே ஏதோ அவருடைய அந்த வல்லமையை காண்பிக்கிறது என்று சொல்லி மாத்திரம் நாம் யோசித்து விடக்கூடாது. அவர் மிகவும் ஞானம் உள்ளவர் என்பதையும் அவைகள் நமக்கு விவரித்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த முறை நம்ம மற்றதெல்லாம் போய் பார்க்க வேணாம், கண்ணாடியில நம்ம முன்னாடி பார்க்கும் பொழுதே ஒரு விஷயத்தை யோசித்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உடல் அமைப்பு, நம்மளுடைய உடலுக்குள்ளே இயங்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இவை எல்லாம் தேவனுடைய ஞானத்தை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம், நான் தேவனுடைய ஞானத்தினுடைய வெளிப்பாடாக நான் இருக்கிறேன், ஆகையாலே நான் என்னுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னால், நான் இந்த உலகத்திலேயும் உலகத்தை அப்பாற்பட்டும் இருக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் விடவும் ஞானமுள்ள தேவனுடைய கரங்களிலே என்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சரியா, இது நாம் தெரிந்து கொள்கிற முதலாவது விஷயம். இரண்டாவதாக நாம் இங்கே வாசிக்கிறோம், அவர் என்ன செய்கிறார், அநேக ஜீவ ஜந்துக்களை அவர் படைக்கக்கூடியவராக இருக்கிறார். சரியா, அநேக ஜீவ ஜந்துக்களை படைக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவர் அநேக வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகளை அவர் உருவாக்குகிறார். அந்த கடலிலே வாழக்கூடிய பெரிய பெரிய மச்சங்கள், மீன்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார், உருவாக்குகிறார் சொல்லி நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் கர்த்தருடைய ஞானத்தை இது இன்னொரு ஒரு வகையிலே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன, பறவைகள் நம்மளுடைய பூமியானது இயற்கையினாலே அது அழகாக அல்லது பெருகுகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக பறவைகள் காணப்படுகிறது. சரியா, பேர்ட்ஸ்னால, அதாவது பறவைகள்னால ஏற்படக்கூடிய விவசாயத்தை குறித்து நான் இங்கே பேசக்கூடியவனாக இருக்கிறேன். நான் என்னுடைய ஸ்கூல் புக்ல நான் படிச்சிருக்கேன், பறவைகள் அதிகமாக இன்றைக்கு காடுகள் உருவாகிறதற்கு முக்கியமான காரணம் பறவைகளாக இருக்கிறது. அவைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த விதைகளை கடத்தி செல்லுகிறதுனாலே காடுகள் எல்லாம் உருவானது என்று சொல்லி நான் படித்திருக்கிறேன். அப்படி என்று சொன்னால், கர்த்தருக்கு நேர்த்தியாக ஒரு காரியம் தெரியும். பறவைகள் எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக இயற்கை வளங்கள் பெருகும் என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். சரியா, நாம ஒவ்வொரு இந்த கடல் நீர்ல இருக்கக்கூடிய இந்த மீன்கள் எல்லாம் நமக்கு இரையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா. வானத்தினுடைய பறவைகள் எல்லாம் நாம் புசிப்பதற்கு என்று சொல்லி நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா. இது எல்லாம் அதிகமாக இருந்தால்தான் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பத்தும் என்பதும் கடவுளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ அவர்களுடைய அந்த எண்ணிக்கை, சரியா, நம்ம இங்க இதுல வாசிக்கும் பொழுது கூட 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கூட கர்த்தர் என்ன கட்டளை இடுகிறார், நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று சொல்லி அவைகளை ஆசீர்வதிக்கிறார். பறவைகள் பூமியில பெருக வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்கு தெரியும் இவைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அது மனிதர்களுக்கு பயன்படும். அது இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு, இயற்கை சூழலை உலகத்தை காப்பாற்றுவதற்கு அது பயன்படும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அப்போ இது மறுபடியும் கர்த்தருடைய ஞானத்தை நமக்கு விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் என்ன தேவை என்பதை தெளிவாக அறிந்து வைத்து அதற்கு ஏற்ப அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கட்டளையானது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் முதலாக நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னது இந்த இடத்துல தான் இல்லையா. அந்த மச்சங்களை, நீர்ல இருக்கக்கூடிய இந்த சகலவித உயிர் வாழும் ஜந்துக்களை அவர் இங்கே பிறப்பிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ அவைகள் எல்லாம் பலுகி பெருகணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஞானத்திலே அது முன்கூட்டியே இருக்கிறது. என்ன, இவைகள் எல்லாம் மனிதர்களுக்கு தேவையான காரியங்கள். இவைகள் எல்லாம் பூமியை மிகவும் சுத்தமாகவும் சரியான விதத்திலே, இயற்கை சூழலிலே சரியான விதத்திலே அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உபயோகப்படக்கூடிய அல்லது பயன்படக்கூடிய விஷயங்கள் என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையானது அந்த வல்லமையுள்ள அல்லது அந்த ஞானம் உள்ள கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது என்று சொன்னால்
சரியா? நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவராக தேவன் இருக்கிறதுனாலே நம்முடைய தேவைகளை அவர் சரியாக நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரியா? கடைசியாக நாம் 22வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன கட்டளையிடுகிறார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். பறவைகள் பூமியிலே பெருக வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை இங்க பிறப்பிக்கிறார் இல்லையா? இங்கே இது நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடல்ல எக்கச்சக்கமான உயிரினங்கள், மீன்கள் எல்லாமே இருக்கிறது. நம்ம வானத்தை பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பறவைகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக அவைகள் பெற்றுக்கொண்டது என்பதையும் ஒரு வகையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக, நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இட்ட அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இவைகள் காணப்பட்டது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அது எல்லாமே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய கண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளாக அவைகள் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் கர்த்தரிட்ட கட்டளையை அதனுடைய சிருஷ்டி கட்டாயமாக கேட்டு நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்போ அவருடைய சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நாமும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. சரியா? ஏனென்று சொன்னால் அவருடைய அந்த கட்டளையை அவைகள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி கர்த்தரிட்ட அந்த கட்டளையை அவைகள் செய்தால்தான் அவைகளுக்கான அந்த ஆசீர்வாதம் இல்லையா? அவைகள் ஜனக்கூட்டமாக அதிகமாக இருக்கும் பொழுதுதான் அவைகளுக்கு ஆசீர்வாதம் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதுதான் ஆசீர்வாதமான ஒரு நிலைமையாக இருக்கும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அப்ப கர்த்தருடைய கட்டளையை நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கான ஆசீர்வாதம், அது நமக்கும் சரி நம்மால் மற்றவர்களுக்கும் சரி அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாம் இதுல இருந்து 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். முதலாவதாக, கர்த்தருடைய ஞானத்தை இந்த படிப்புகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது. சரியா? எது தேவை, எது முன்கூட்ட வர வேண்டும், எது பின்னாடி வர வேண்டும் என்பதெல்லாம் கர்த்தர் ஞானமாக அறிந்து வைத்து செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களை ஒப்போடு கொடுக்கும்போது நாம் இந்த உலகத்திலேயே அல்லது உலகத்தை விடவும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எந்த சக்தியா இருந்தாலும் சரி அதை விட ஞானமான ஒரு கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இங்கே ஒரு கட்டளை இடுகிறார், நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி. அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அது தேவை என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய தேவை என்ன என்பதையும் அறிந்து செயல்படக்கூடிய தேவனாக நம்முடைய கர்த்தர் இருப்பார். மூன்றாவதாக, கர்த்தரிட்ட கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் நாம் பின்பற்றி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்மால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நமக்கு இந்த எல்லா காரியங்களிலேயும் அவர் வழி கேட்டு நடப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக.